இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சேன். சாஃப்டான சப்பாத்திக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? 2 கப் கோதுமை மாவு 2 பேருக்கு எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டாச்சு. தேவையான தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து சப்பாத்தி மாவு உருட்டினோம்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அப்படியே ஊற வச்சுட்டேன். அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக தேய்ச்சி சப்பாத்திகளை சுட்டி எடுத்துக்கிட்டேன். குருமாவுக்கு பட்டர் சோயா பீன்ஸ், க்ரீன் பீன்ஸு, பொட்டேட்டோ சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளித்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் தாளித்து வெஜிடபிள்ஸை சேர்த்து அதோட மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இறக்கும்போது தேங்காயோட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு. அதோட சாஃப்டான சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. சாஃப்டான சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மை லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.